ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 1/2 kg அளவுக்கு நான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து செஞ்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வீட்டில் இருக்க பாத்திரத்தில் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக பண்ணி நல்லா ஸ்பான்ச்சியாகவும் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை வைக்கிக்கோங்க, கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேக்குக்குள்ளே மாவு எல்லாமே தனியாக ஒரு பவுலில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் அரிப்பு எடுத்து வச்சுக்கிடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவு எடுத்துக்கோங்க. அந்த 1/2 கப்பில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற பேலன்ஸ் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மைதா மாவு ஆட் பண்ணிக்கிடுவோம். நம்ம வந்து மைதா மாவு கொக்கோ பவுடர் சேர்த்து 2 சேர்த்து 1/2 கப் தான் ஆட் பண்ணணும். கரெக்டாக ஈவனாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே ஒன்று சேர்ந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேக்குக்குள்ளே மாவு வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை தனியாக வச்சுட்டு மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா முட்டை எல்லாமே நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா நான் 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் ஒயிட் கலர் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் அந்த ப்ரௌன் கலர் கிடச்சின்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேம் டேஸ்ட்டு தான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா 2 ஒன்று சேர்ந்து அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளப்பி ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நீங்கள் ஹேண்ட் விஸ்க் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். எலக்ட்ரிக் பீட்டர்னா கொஞ்சம் குயிக்காக ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் சுகரை பார்த்தீங்கன்னா 4 பேட்சாக ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்படி பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளப்பியாகவும் ரொம்பவே சூப்பராகவும் கிடைக்கும். முட்டையும் சுகரும் சேர்ந்து நல்லா பீட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சமே சாஃப்ட்னஸோடு இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டையும் சுகரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிடுவோம். பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் 1/2 kg கேக்குக்கு. அதனால் ரொம்பவே நீங்கள் வந்து கம்மியாக எண்ணெய் சேர்க்குறனால அது சாஃப்ட் ஆகுமான்னு என்னென்னு தெரியலன்னு நினைப்பீங்க. ஆனால் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணாலே ரொம்பவே சாஃப்ட்னஸோடு கிடைக்கும். இப்போ ஆயில் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு 1 மினிட்ஸ் மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப நேரம் பீட் பண்ணாதீங்க ஆயில் சேர்த்ததுக்கப்புறம். அப்புறம் கேக் வந்து ரொம்பவே க்ரன்ச்சியான மாதிரி ஆயிரும். இப்போ பீட்ருக்குள்ளே வேலையை முடிஞ்சிருச்சு. இப்போ இதை தனியாக ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கேக் பேட்ரு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பால் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 2யும் சேர்த்து ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் பேட்டருக்குள்ள மாவு வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இப்போ இதை வந்து பேக் பண்ணி எடுக்கிறது தான் வேலை. ஓரங்கள் இருக்கிறது எல்லாத்தையுமே சுற்றி ஈவனாக எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேக் டின் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் 5 இன்ச் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நான் 6 இன்ச் இருக்கனால 6 இன்ச் பேன் எடுத்துகிட்டு அதில் ஆயில் தடவிட்டு சுற்றி பட்டர் சீட் போட்டு எடுத்து வச்சுட்டேன். பட்டர் சீட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவுமே ரொம்பவே சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் பேட்டரி டின்னில் ஊற்றிட்டு 2 டைம் நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கேக் பேக் பண்ணது பார்த்திங்கன்னா நார்மல் வீட்டில் இருக்க ஒரு பாத்திரம் தான். குக்கர் கூட தேவையில்லை. வீட்டில் சும்மா இருக்கிற ஏதாவது ஒரு கடாயோ இல்லை சின்ன ஒரு டவி மாதிரி இருக்கிற அதிலே பேக் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை. சும்மா ஒரு ஸ்டாண்ட் மட்டும் போட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பார்த்திங்கன்னா அதை நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டாண்டு கூட இல்லைன்னா ஏதாவது டிஃபன் பாக்ஸ் மூடி கவுத்தி வச்சுட்டு அப்படி மேலே நம்ம வந்து கேக் டின்னர் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ இதை உள்ளே வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதை மூடி வச்சு ஒரு 25 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் வரையும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம வந்து ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் வேணால் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 25 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். மூடி வச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஏர் ரிலீஸ் ஆக மாச்சுட்டு ஏதாவது ஒரு வெயிட்டுக்கு ஒரு கல் ஏதாவது எடுத்து வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். 25 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இது கேக் ரெடி ஆகிட்டா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மேலே உள்ள கல் கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் பார்த்து பொறுமையாக எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக கேக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தா உள்ளேயும் நல்லா சூப்பராக குக் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். கேக் நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக்கில் இருந்து பட்டர் ஷீட்டை வந்து நம்ம தனியாக வெளியில் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கேக் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கேக்கை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கும் நல்லா ஆறிடுச்சு. இதுலேருந்து பட்டர் ஷீட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கூலிங் ரேக்குக்கு மாற்றி எடுத்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா நமக்கு டின்லேயும் எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான நல்ல ஸ்பான்ச்சியான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் 1/2 kg அளவுக்கு கேக் செய்ய போகிறீங்கன்னா இந்த அளவுப்படி செய்யுங்க. உண்மைக்குமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதை கூலிங் ரேக்கில் வச்சுட்டு இதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுக்கிடுவோம். அப்போ தான் நம்ம கேக் வந்து கட் பண்ணும்போது ஈவனாக கிடைக்கும். சூடாக கட் பண்ணிங்கன்னா ஈவனாக வராது. அதனால் ஆறுனதுக்கப்புறம் 3 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 6 inch பேன் எடுத்துருக்கிறதுனால 3 ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே இது நீங்கள் 5 inch பேனில் வச்சிங்கன்னா 4 ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக காமிக்கும் கேக்கை. இப்போ 3 ஸ்லைஸாக ஈவனாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கேக் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்பான்ச்சியாகவும் நல்லா சாஃப்டாகவும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயராக நம்ம கேக் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா கேக் போட்டு ஃபஸ்ட் வச்சுட்டு கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிடுவோம். விப்பிங் க்ரீம் வந்து நான் கோல்டன் மார்க் விப்பிங் க்ரீம் தான் ஆட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட் பின் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயர் வச்சுட்டு சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம். உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா செரி சிரப் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு இன்னுமே வந்து டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். என்கிட்ட செரி சிரப் இல்லைனால நார்மல் சுகர் சிரப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் சிரப் பார்த்திங்கன்னா 1 கப் சுகர்னால் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு லேயர் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணுங்காண்டி கொஞ்சமாக சாக்லேட் வந்து நான் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். டார்க் சாக்லேட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் 2வது லேயர் வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு ஈவனாக சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 லேயரையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். ரெடி பண்ணி சுற்றி க்ரம் கோட்லாம் கொடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இடையில ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா செரி இருந்தால் கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எனக்கு செரி எதுவுமே இல்லைனால நார்மல் சாக்லேட் தான் நம்ம வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 3 லேயரி வச்சு லைட்டாக நம்ம க்ரம் கோட் கொடுத்து மேலே கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சாச்சு. இதை ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆகி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே ஃபினிஷிங் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து மேலே க்ரம் கோட்லாம் சூப்பராக கொடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு சும்மா ரோஸ் நாசில் வச்சு நம்ம ஆட் பண்ணி விட்டோம்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் வந்து கிடச்சிரும். நான் இப்போ தான் கேக்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு சுற்றி ஓரங்கள் எல்லாமே கிரேட் பண்ண சாக்லேட் மீது இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆகிருச்சு. இப்போ இந்த கேக் எதுக்கு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை ஃபஸ்ட்டுக்கு கேக்கு நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணாங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செஞ்சு கட் பண்ணி சாப்பிட்டோம். இது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவன் எதுவுமே தேவையில்லை, வீட்டில் உள்ள பொருள் வச்சு நார்மல் பாத்திரத்துலேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். உப்பு கூட நம்ம லேயருக்கு எதுவுமே ஆட் பண்ணல. சாதாரண ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்து கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.